பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய கடமைகளும் காக்கப்படணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. ஆனால் இன்றைய தலைமுறை பிள்ளைகள் அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய அவலத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்னைக்கு காணொலிக்குள்ளேயே போய் எதை பத்தி பேச போகணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். சரி, அப்ப நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. குறிப்பா கோவை சம்பவம் இருக்கு. அதை பத்தி கடந்த காணொலியிலும் பேசிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரினுடைய அந்த மிகப்பெரிய மிக கொடுமையான அந்த பாலியல் குற்றம், அந்த குற்றத்தை யாராலுமே ஒவ்வொரு தடவை பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதும் நம்ம இது ஒரு மிக கொடூரமான குற்றம்னு சொல்றோம். ஆனா திருப்பியும் அதே மாதிரி குற்றங்கள் நடக்குதுல்ல, இதற்கான எந்த முன்னெச்சரிக்கையோ தடுப்பு நடவடிக்கையோ எடுக்காத இந்த திமுக அரசுக்கு நீங்க என்ன பேர் சூட்ட போறீங்க? செயலிழந்த மாடல்னு சொல்லிடலாமா? மொத்தத்துல ஆமா, செயலிழந்த மாடல் இல்ல குருட்டு மாடல், கண் தெரியா மாடல், அப்படி ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன்னா இங்க மணிப்பூருக்கு எகென்ஸ்டா இருந்து போராட்டம் பண்ண பெருமக்கள் யாரு? நம்ம திராவிட திருவாளர்கள். மணிப்பூர்ல எப்படி பெண்ணை நிர்வாணம் பண்ணது பெரிய குற்றம் தான். ஒன்றியத்தை ஆளும் பாஜகவின் தலைவர் ஐயா மோடி அவர்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டை ஆளும் ஐயா கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் இப்படிங்கிறத உலகமே புரிந்து கொள்ள வேண்டிய. கேட்டவங்க சுட்டு பிடிச்சிட்டோம், சுடாம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கவுண்டர் ஒரு தீர்வா கிடையாது. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்ததான் காவல்துறை. அதுதான் சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்குனாலே என்னது? நடக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்குபடுத்துறது தான். அதனால நடந்துகிட்டு நாங்க சுட்டுட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப ஏன் தஷ்வந்துங்கிற அந்த சைக்கோவை சுடல? அவன் உயிரோட விடலாமா? அவன் பண்ண வேலைக்கு கொலையே பண்ணிட்டான். திருப்பி போய் அம்மாவை கொலை பண்ணிருக்கான். தப்பி ஓடி இருக்கான். நீங்க தப்பி ஓடினாங்க, தாக்க வந்தாங்கன்னா சுடுறீங்க. உண்மையில தப்பி ஓடினானே, அப்ப ஏன் விட்டீங்க? அந்த அளவுக்கு அவன் கொடுத்த சொச்ச படம் பேசுதா அப்படின்னு தோணுது இல்ல? அப்போ திமுகவுக்கும் இன்னைக்கு பாஜகவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மையாகவே இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என சவால் விட்டு இருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர். இந்த பாலியல் வன்கொடுமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சுட்டு கூட எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா தொடர்ச்சியா நேத்து அதே கோவையில இப்ப ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த வீடியோஸ் காட்சிகளை நம்மளால பார்க்க முடியாது. அதே இடத்துல இருந்து எங்க இப்பதான் நடந்தது. முன்னாடி ஒரு காலகட்டத்துல இங்க பாத்தீங்களா, நாங்க இந்த இவனுங்களை புடிச்சிட்டோம், பாத்தீங்களா இங்க தடுப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகாவது கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு அந்த இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்னன்னா, நேற்றைக்கு ஒரு பொண்ணு கடத்தப்பட்டு 3 பேரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா, ஒருத்தவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு அதே மாதிரி அதே இடத்துல இன்னொரு பொண்ணும். ஆமா, தொட்டு பார்க்க முடியாது, இவனுங்களை சுட்டு பார்க்க முடியாது, திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆமா, சொந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே திருட்டு பண்ணுவாங்க, பெண்கள் மீது கை வைப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, கொள்ளை அடிப்பாங்க, பிரியாணியே தரலன்னா மூக்க உடைப்பாங்க. சொந்த அமைச்சர்களே பட்டியலின பெண்ணுக்கு தலைமையில தட்டி நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தட்டி அதட்டி கேட்பாங்க. கெட்டாவரத்தை போட்டு அந்த சமூகத்தை இழிவா பேசி கோயில் வாசல்ல திட்டுவாங்க. ஷேர தூக்கி ஓடி பின்னாடி அடிப்பாங்க, கல் எடுத்து எறிவாங்க. ஏமா உனக்கு ஓசி அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்துவாங்க. இப்படி எல்லா கேவலக்கட்ட வேலையும் செய்யக்கூடிய திமுகவை கட்டாயம் யாராலையும் தொட்டு பார்க்க முடியாது. அது தொட்ட அசிங்கம் ஒட்டிரும். நமக்கு வேணும்னா அதிமுக போன்ற இல்ல இன்னைக்கு உங்களுக்கு புது காம்படிஷனா இருக்கக்கூடிய தாவேகா கட்சி, இவங்க எல்லாம் காம்படிஷனா இருப்பாங்க. ஹை காம்படிட்டர்ஸ் தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு ஒரு பரப்புரை நடக்கிறதுக்குள்ள உயிரே போகுதுன்னா அங்க எவ்வளவு உடல் சேட்டைகள் நடந்துங்கிறத எண்ணி கூட பார்க்க முடியல. அதனால அதுக்கெல்லாம் உங்களுக்கு அவங்க தாங்க காம்படிஷன். நான் தமிழ் கட்சி உங்களோட கட்டாயமா காம்படிஷனுக்கு வராது அந்த விஷயத்துல. ஏன்னா நான் தமிழ் கட்சி இந்த மண்ணு மக்கள் வளம் நிலம் அப்படின்னு எல்லாத்துலயுமே தனித்துவம் வாய்ந்தது. அப்படின்னு இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வாழ தகுந்த பூமியாக விட்டு செல்லணும்னு களத்துல நிக்கிறோம். உங்களோட நாங்களும் காம்பீட் பண்ண முடியாது, எங்களோட நீங்களும் காம்பீட் பண்ண முடியாது. எங்க கணுக்கால் இல்ல நகத்துக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்னு நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். இது ஒரு பக்கம்
பக்கம் இருக்கக்கா. ஊடான ஒரு செய்தி என்ன அப்படின்னா பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சான். புதுசா கட்சி தொடங்கி இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, அதுல பெரிய வெடியா ஒண்ணு போட்டு உடைச்சிருக்காரு நம்ம சோ கால்டு பொதுச் தீபாவளிக்கு வெடிக்காத வெடியா. அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அரசியல் பிரிவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைக்கிறேன். சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், கவிழ்ப்பாளர் நம்பர் 1 அவர்தான். என்னன்னா வந்து 2021 எங்க தலைவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? திமுகவே நூப்பிகளே இப்படி எல்லாம் எங்களை வசை பாடுறீங்களே, கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நாங்க 21 ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் விஜய் என்ன சொல்றாரு? 69ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய திமுக ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் கொடுத்திருக்கு. அப்பவே கேடுகட்ட ஆட்சியை கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சுமே கருப்பு சிவப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா இவர் எவ்வளவு கேடுகட்டவர்னு பாத்துக்கோங்க. அதாவது இப்படி எல்லாம் அரசியல் புல என்ன சொல்றது, PhD வாங்கினவங்களோட நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லதான். ஏன் அப்படின்னா 69ல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது அண்ணாவுக்கு பிறகு ஐயா கலைஞரின் காலம் தொட்டு இன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல, அது உண்மைதான். ஆனா உங்க கட்சிக்குள்ள இவ்வளவு முரண்கள் இருக்குமா அப்படிங்கறது என்ன ஒரு புரிதல் பாத்தீங்களா? கொள்ளையர்கள்னு தெரிஞ்ச ஆதரவு அளிக்கிறது, ஊழல்வாதிகள்னு தெரிஞ்சா நான் ஆதரவு கொடுப்பேன், நான் மறைமுகமா வந்து அந்த ஆதரவை தெரிவிப்பேன், அதுக்குதான் நான் கருப்பு சிவப்புல போனேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப என்ன டேஷுக்கு நீங்க அப்ப ஆதரிச்சு அப்படித்தான் சொல்ல வராங்க. அவர்களுடைய வழி வழியாக நீட்சியாக திராவிடம் 2.0 அப்படின்னு அவங்க வச்சா திராவிடம் 2.1 வந்து கேரியரின் உச்சத்தை விட்டு 200 கோடியை விட்டு நாங்க சும்மாவா வந்தோம், 2000 கோடி பதுக்கதான் அப்படின்னு சொல்ல வர. 2000 கோடி கண்டிப்பா. அதாவது ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட செலவு பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. யாரு? இவங்க எல்லாரும் தான் நம்ம எல்லாரும் திராவிடியன்ஸ். இப்ப வந்து தாவேக்கா கூட திராவிடியன் அமைப்புக்குள்ள மாற வந்துருது. அவங்களுக்கு ஒரு கண்ணு ஒரு கண்ணு. ஆனா எங்க கூட்டத்துல ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா மோக்ஷிதா வரணும், தமிழ் தேசியம் புண்ணு அந்த ஷா வரணும். புரியுதா? ஆமா, மாதுஷா, அது மாதிரி மோக்ஷிதா. சரி, அது ஏங்க இப்படி தமிழ் தேசியத்தை போட்டு பாடா படுத்துறீங்க? கொஞ்சம் அந்த தமிழ் தேசியத்தை நீங்க விட்டுருங்க. எப்படி விட முடியும்? அவங்களுக்கு வந்து திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, இது கெட்டு போன கண்ணு, இதால பார்க்க முடியாது. அப்ப பாக்குறதுக்கு தமிழ் தேசியம் வேணுமே, பாக்குறதுக்கு வேணும் சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தமிழ் பேரை கூடவா சூட்ட தெரியல? நாங்க திராவிடர்களாச்சே, அப்ப இந்த கண்ணு முடிச்சுக்க முடியும். அப்பனா ஒண்ணு அப்படி இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும். நான் ரெண்டு கட்டம் நான் சொல்லல, இது ரெண்டு கட்டம் கூட்டம். கொடுநிலை அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. இவரை வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் கூட நாங்க திராவிடம் அப்படின்னா மற்றும் ஒரு திருட்டு திராவிடம் அப்படின்னு தான் வரோம். பாதுகாப்புக்கு கொஞ்சம் பக்கபலத்துக்கு தமிழ் தேசியத்தை வச்சுக்கோ. இந்த கண்ணுதான் அவருக்கு பார்வை கொடுக்கறது. நீங்க பாதுகாப்புன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம், அதாவது கட்சியினுடைய உச்சகட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் என் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்க தளபதிக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறது. காவல்துறை போதுமான பாதுகாப்பு எதுக்குப்பா? அவர் தான் ஒரே டிஷ்யூம்ல 10 பேரை தூக்கி பந்தாடுவாரு, 100 பேரை போடுவார். அது படத்துல அதை பார்த்துதானே தலைவர்னு வந்திருக்காங்க. அப்ப நிஜத்துல செய்ய மாட்டாரா? சரி பாருங்க, காவல்துறை ஏற்கனவே பாதுகாப்பு கொடுக்குது. அதற்கு பிறகு நம்மளுடைய ஒன்றிய அரசு வேற ஒயிட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. இது இல்லாம பாதுகாப்பு போல பவுன்சர்ஸ், பிளாக் கேட்ஸ் அப்படியே கருப்பாடெல்லாம் போட்டுட்டு பவுன்சர்ஸ் வேற ஒரு யார் இங்க இருந்து இல்ல, துபாயில இருந்து இறக்கப்பட்ட பவுன்சர்ஸ்கள் வேற இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மொழி ஏதாவது தெரியுமா? அதுதாங்க பந்தாடினா அவங்க வேலையை காட்ட வேண்டாமா? இவ்வளவு பாதுகாப்பு இருந்ததுக்கு பிறகும் பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானமா தளபதிக்கு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஏயா இல்ல இல்ல அப்படி தீர்மானம் போட்டு அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அது வந்து யாரும் காமிக்க மாட்டோம். அது முன்னாடி மாநிலத்துல இப்ப காமிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, காமிச்சதுக்கு காட்டி கட்டி துப்புறாங்க மொத்தம் எல்லாரும். நீங்க பாதுகாப்பு உங்க தலைவருக்கு தானா? 41 உயிர்கள் போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களாலதான் ஞாபகம் இருக்கா? ஒட்டுமொத்த மக்களும் எத்தனையோ பேர் 500க்கு மேற்பட்டவர்கள் வந்து உடல்ல இவ்வளவு நாள் நடந்த 2-3 பொதுக்கூட்ட ரோட் ஷோலயே வந்து உறிஞ்சி போய் எத்தனையோ பேர் இறந்து போய், ஆக்சிடென்ட்ல இறந்து போய், கரண்ட் கம்பி இறந்து போய், பெரிய பெரிய கொடி கம்பங்கள் கீழே விழுந்து, இப்படி பல
பல தரப்புல தாவேக்காவுடைய கூட்டங்களில வந்து சேதாரம் அடைந்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க, விழுப்புண்கள். அவர்கள் தொண்டர்கள் வந்து வாங்கி கொண்ட விழுப்புண். அப்படிதான் வீரம் செறிந்த. அவங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி அவ்வளவுதானே. ஆனா இவ்வளவும் தாண்டி நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? அங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ஜனநாயகம், நம்ம ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி பல அரசியல் தளங்கள்ல வந்து இந்த மாதிரி நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் நடக்குதுக்கா. வேற ஏதாவது உங்களுக்கு? இல்ல இதுல வந்து என்னன்னா, நம்ம விடியல் ஆட்சி அவியல் ஆட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, போட்டியே இல்ல எனக்கு, களத்துல அவர் மட்டும் நிக்கிறதாவும், எங்களை யாரும் தொட முடியாது, தொட்டா விழுந்துருவாரு, அது வேற விஷயம். புரியுதா? எங்களை யாரும் தொட முடியாது அப்படின்னு ஜம்பம் காட்டுறாப்ல ஒண்டி வீரன். இங்க என்னடானா தவக்கல கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்காரு. இப்ப ரெண்டு பேருக்கு தான் போட்டி. அதாவது இப்ப வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கும். முதல்ல இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒண்ணு இப்ப கொஞ்சம் சோகம். ஆமா, 41 நாள் ஆன பிறகு சோகம் வடியும். 2 பேருக்கு தான் போட்டி, ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ட்டு. அப்ப ஒண்டி வீரன் சொல்றாப்ல, நான் ஒண்டியா தான் இருக்கேன், எனக்கு யாருமே போட்டி இல்லைன்னு சொல்றாப்ல. இவரு என்ன வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு இழுக்காரு. சொல்லிட்டோமே நம்ம ஆரம்பத்துல, இவங்க 2 பேருக்கு காம்படிஷன் பொருந்தும். இங்க என்ன வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காம்படிஷனு. சரி சரி, அது மாதிரி இப்படி போர்க்களத்துல யாரெல்லாம் போருக்கு வாராங்கன்னே தெரியாம நீ வந்து எத்தனை கோடி ரூபாய் இது வரைக்கும் நீ திருடி வச்சிருக்க. நான் எனக்கு ஆட்சியை கொடுத்தனா அதை விட அதிகமா அதிமுகவா நானா பாத்துடலாம். ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, எல்லாம் அதே வழியில இருந்து தானே வர்றாங்க. அப்படியே போயிட்டு இருக்காங்களா. இப்படியாக பஞ்சு டயலாக்கும் பஞ்சர் போன டயலாக்குமா இது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஐயா நியாயமார்களே, இது அரசியல், அவியல் இல்ல, மக்களுக்கானது. நீங்க மக்களை மனதை வென்றதுக்கு பிறகுதான் இந்த நாட்டை வெல்ல முடியுங்கிற பேருண்மைய பல அறிஞர் பெருமக்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, கற்பிச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதான் நடிச்சே மனதை வென்றிருக்கனே. அப்ப நடிப்பது ஒன்றே நாடாளுவதற்கான தகுதியா அப்படிங்கறது அப்படிதான் அந்த கருதலை கூட்டமே சொல்லுது. அக்கா, 2 விழுக்காடுக்கா. எவ்வளவு கண்மூடித்தனமா இந்த மக்கள் போய் வாக்கு செலுத்தணும்னு நினைச்சாலும் அது 2 விழுக்காதை தாண்டாது. இன்னைக்கு பல பேர் திமுகவையும் அதிமுக இருக்கிறவங்களே குமுறிக்கிட்டு இருக்காங்க. அதை யாராவது விஜய் காதுல போய் சொல்லுங்கப்பா. இல்ல விஜய் காதுல போய் யாராவது சொல்லுங்கப்பா. அவர் வேற்று கிரகத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காரு. இலங்கையிலேயே இருக்கு போனு. கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சரியானதை பாருங்க. நல்ல அரசியலை தெரிஞ்சு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. மோதிக்ஷா ஷாஷானே எங்க நினைப்புகள் இருக்கனால எங்களால வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீங்க உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி கொடுத்தாலும் எனக்கு உள்வாங்குற திறன் எல்லாம் இல்ல. அது வந்து மூளை அவுட் ஆஃப் வேர்ல்டு போய் ரொம்ப வருடங்களா உங்களை யார் என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. அதனால நம்ம இதை முடிச்சுக்கிறோம். சரி, இன்னொரு காலையில இன்னும் பல விஷயங்கள் குறித்து நம்ம இதே மாதிரி சுவாரஸ்யமாக கதைப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி.